ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆண்டவருடைய பிரதான கிருபை நமக்கு இந்த நாளிலும் உண்டாயிருந்தபடினாலே கடந்த வாரத்தில் ஆராய்ச்சி கடந்து போன நாம் திரும்பவும் அந்த பரிசுத்தமுள்ள தேவனை, அன்பின் தேவனை நாம் மீண்டும் ஆராதித்து சந்தோஷப்படும்படியாகவும் அவருடைய அளப்பரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாகவும் தேவனை கர்த்தர் எனக்கு உங்களுக்கு கூட கிருபை செய்து இந்த பரிசுத்த நாளில் அவருடைய சன்னிதானத்தில் அழைத்து கொண்டு வந்து நம்மை மகிழச் செய்கிறார். அதற்காக நம் ஆண்டவருக்கு நாம் ஸ்தோத்திரம் செலுத்துவோமாக. இந்த சமயமானது ஆண்டோட வார்த்தையை கேட்டு நம்முடைய ஆத்மாவை அப்படியாக பலப்படுத்திக் கொள்கிற நேரமும் நாம் எப்படி இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில், இந்த வனாந்திரமான இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில, தாவிக்கிற வாழ்க்கையில நாம் தேவனை எப்படி பின்பற்றி கடந்து போக வேண்டும் என்பதையும் நாம் கற்றுக்கொண்டு அதை மனதில் வைத்து நடந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு வேலையாக இருக்கிறது. ஆண்டவருடைய ஆலோசனைக்காக நாம் எல்லாரும் ஜெபத்தோடு கூட காணப்படுவோமாக. யோபுக்கு எழுதின புஸ்தகத்தில் 22வது அதிகாரத்தில் 21வது வசனத்தை ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் நமக்கு பிரசங்க வாக்கியமாக வார்த்தையில் இருக்கிறார். அதற்காக நானும் என் ஆண்டவருக்கு அதிகமாக நான் என்ன செய்கிறேன், ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். யோபு எழுதின புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரத்தில் 21வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்தவர்கள் எழுந்து நின்று வாசிக்கலாம். யோபு 22:21 ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசிக்கலாம். நீர் அவரோட பழகி சமாதானமாய் இரும், அதனால் உமக்கு நன்மை என்ன செய்யும், வரும், கிடைக்கும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கிறோம் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொன்னால் தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். நாம் தேவனோடு வாழ்கிற ஒரு அனுபவம் உள்ளவர்களாக நாம் இருக்கிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆனபடினால் தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறபடினாலே, நாம் நமக்குள்ளாக தேவன் வாழுகிறபடினாலே, அல்லது தேவனோடு கூட சேர்ந்து வாழும்படியான ஒரு அனுபவம், ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாயிருக்கிறபடினாலே நாமும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம் என்று சொல்லி அறிந்திருக்கிறோம். ஆனபடினாலே தேவனோடு ஒன்றாக நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனும் நாமும் ஒன்றாக இருக்கிறோம், ஒரே குடும்பமாக இருக்கிறோம். இந்த சரீரமாகி இந்த கூட்டில், இந்த வீட்டில் நானும் தேவனும் நாமும் நம்முடைய தேவனும் என்ன செய்திருக்கிறோம், வாழுகிறோம், சேர்ந்து வாழுகிறோம் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். அதுதான் உண்மையான ஒரு மேன்மையான ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறது. பரலோகத்திலே வாசம் பண்ணுகிறாங்க தேவன். அந்த பரலோக வீட்டை விட்டு இந்த பூமிக்கு கடந்து வந்து மனிதர்களாக நம்மோடு கூட நமக்குள்ளாக வாழுகிற ஒரு உன்னதமான ஒரு ஆவிக்குரிய ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளாகி கிறிஸ்தவர்களாகிய நமக்கு என்ன செய்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது. இந்த சரீரமாகிய இந்த கூட்டில் அவரும் என்னோடு கூட உங்களோடு கூட என்ன செய்கிறார், சேர்த்து வாழுகிறார், வாசமாக இருக்கிறார். இப்படி ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இந்த பிரசங்க வாக்கியத்தில் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ அவரோட பழகி அவரோட என்ன செய்யணும், சமாதானமாக இரு அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு வீட்டில் ஒரு கணவனும் மனைவி இருக்கிறார்கள், ஒரு கூடாரத்தில் இருக்கிறார்கள். அப்படி சொன்னா ஒன்னா ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறார்கள். அவர்கள் ஒருவரோடு அன்பாக பழகி அவர்கள் ஒருவரோடு சமாதானமாக இருப்பார்கள் என்று சொன்னால், இருந்தால்தான் அந்த வீட்டில், அந்த குடும்பத்தில் அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சமாதானம் உண்டாயிருக்கும். அந்த வீடு தான் ஆசீர்வதிக்கப்பட்ட வீடாக இருக்கும். அப்படி போல தேவனோடு கூட ஒன்றாக இருக்க முடியாத ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். தேவன் நமக்குள்ளாக இருக்கிறார். நம்மோடு கூட இருக்கிற அந்த தேவனோடு கூட நாம் பழகி என்ன செய்யணுமா, அவரு கூட ரொம்ப சமாதானமா இருந்தா அது நமக்கு நன்மையை கொண்டு வரும். அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லி இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கு, எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நம்ம ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமாக. 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. தேவனும் நாமளும் ஒரு கூட்டில் வாழ்றோம், ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லி அங்கே பரிசுத்த பவுலையா தெளிவாக நமக்கு அந்த அனுபவத்தை எடுத்து காண்பிக்கிறதாக இருக்கிறது. அதற்காக நாம் ஆண்டவருக்கு நாம் என்ன செய்யணும், அதிகமாக நாம் ஸ்தோத்திரம் செலுத்தணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை ஒரு தேவனுடைய எடுக்கலாம், வாசிங்க. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடைய ஒரே
இருக்கிறான். புருஷன் பொண்டாட்டியும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரே சரீரமா இருக்காங்க. ஆண்டவர் அப்படிதான் சொன்னார். ஆதியிலே ஆதாம் ஏவாளை படைத்த பொழுது என்ன செய்தார்? இருவரும் என்ன செய்வார்கள்? ஒரே சரீரமாக இருப்பார்கள் என்று சொல்லி சொன்னது போல தேவன் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறபடினாலே நம்முடைய ஆவியம், நமக்குள்ளே இருக்கிற ஆவியம், அவருடைய ஆவியம் என்ன செய்கிறதா? ஒரே கூட்டில் ஒன்னா இருக்கிற ஒரு அனுபவத்தை நம்ம பெற்றிருக்கிறோம். நாமும் ஆண்டவரும் கலந்து வாழுகிறோம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறோம். எப்படி புருஷன் மனைவியும் ஒரு குடும்பமாக கலந்து வாழ்கிறார்களோ அப்படி போல இந்த சரீரமாக இந்த கூட்டுக்குள்ளாக நமக்குள்ளாக ஆண்டவரும் வந்து விட்டபடினாலே நாமும் அவரும் ஒரே ஆவியாக ஒன்னா இருக்கோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒன்னா இருக்கிறவங்க ஒருவருக்கு அன்பா சமாதானமா சந்தோஷமா இருந்தாதான் அந்த வீடு ஆசீர்வாதமா இருக்கும், அந்த வீட்டில் மகிழ்ச்சி தங்கும், அந்த வீட்டில் சந்தோஷம் உண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். கணவன் மனைவி ஒரே வீட்டில் இருக்கிறாங்க, ஆனாலும் ஒருவருக்கு ஒரு சமாதானம் இல்லை, மனச்சங்கடங்கள் இருக்கு, ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக இருக்கிறார்கள், ஒருவரை ஒருவர் திருப்திப்படுத்திருக்கிறவர்களுக்கு மாறாக ஒருவரை ஒருவர் கடிச்சு பச்சைக்கிறவங்களாக இருக்கிறாங்க, ஒருவரை ஒருத்தர் பிடிக்கல, முகத்தை திருப்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படிலாம் அவங்க ஒரே வீட்டில் இருந்தாலும் அவங்க பிரிந்து இருக்கிறாங்க. பிரிந்திருக்கிற வீட்டில் என்ன இருக்காது? சந்தோஷம் இருக்காது, சமாதானம் இருக்காது, மகிழ்ச்சி இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, அங்கே ஒரு நன்மையை காண முடியாது. அது ரொம்ப ஒரு வேதனையான வருத்தமான ஒரு காரியம். ஆனபடினால நமக்குள்ளாக தேவன் வாசமாக இருக்கிறார், நம்மோடு கூட தேவன் வாசமாக இருக்கிறார், நாமும் தேவனும் ஒரே ஆவியாக இருக்கிறோம். கலந்து இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஆசீர்வாதம் நமக்கு தான் கிடைத்திருக்கிறது தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு. அப்படி தேவன் நமக்குள்ளே வாசமாக இருக்கிறபடினாலே அந்த தேவனோடு நம்ம பழகி என்ன செய்யணுமா? அவரோட சிநேகமாக இருந்து அவரிடத்துல என்ன அன்பா இருக்கணும். அப்போ அவருக்கும் சமாதானம், நமக்கும் சமாதானம். பாருங்க, புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு ரெண்டு பக்கமா திரும்பி உட்கார்ந்து இருக்கிறாங்க, அந்த கூட்டுக்குள்ள வீட்டுக்குள்ள இருக்காங்க அப்படின்னு சொன்னா ரெண்டு பேருக்கும் சமாதானம் இருக்காது, ரெண்டு பேருக்கும் ரொம்ப ஒரு பாரமான ஒரு மனநிலை தான் உண்டாயிருக்கும் என்று சொல்லி பார்க்கிறான். அப்போ கணவனும் சந்தோஷமா இருக்க முடியாது, மனைவியும் சந்தோஷமா இருக்க முடியாது. அப்படி போல தேவனோடு கூட சமாதானமாக இல்லாதபடிக்கு நமக்கும் தேவனுக்கும் அங்குள்ள உறவில் ஒரு விரிசல் உண்டாயிருக்கும் என்று சொன்னால், அங்கே ஏதோ ஒரு குறை உண்டாகிவிடும் என்று சொன்னால் தேவனும் நமக்குள்ள சமாதானமா சந்தோஷமா இருக்க முடியாது. நமக்கும் தேவன் நம்முடைய வருத்தமா இருக்கும்போது நமக்கும் என்ன செய்ய முடியாது? ஒரு சந்தோஷம் நமக்கு என்ன செய்யாது? இல்லாம போயிடும். அப்ப அந்த வீட்டில் ஒரு துக்க வீடு போல இருக்கும். கணவன் மனைவி பிரிஞ்சு ஒரே வீட்டுக்குள்ள இருந்தாலும் பிரிஞ்சு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அந்த வீடு என்ன செய்யும்? ஒரு துக்க வீடு மாதிரி இருக்கும். அப்படி நாம இருந்து விடாதபடிக்கு நமக்குள்ளாக இருக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இந்த சரீரமாக இந்த கூட்டில் அவரும் வாசமா இருக்கிறபடினாலே அவரு நாம ஒன்னா பழகி சந்தோஷமா இருக்க முடியாது. அவர் நமக்குள்ள வந்திருக்கிறபடினாலே நம்ம முதல்ல ஆண்டவரை துக்கப்படுத்த ஒரு மாதிரி எந்த ஒரு காரியத்தையும் நம்ம என்ன செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் துக்கப்படுவாரு. அப்படி துக்கப்பட்டா நமக்கும் துக்கம்தான். நம்மளும் அவர் துக்கமா இருக்கும்போது நம்ம சந்தோஷமா இருக்க முடியாது. வீட்டு தலைவர் ஏதோ வருத்தமா இருக்காரு, கவலையா இருக்காரு, அதுவும் நம்ம நிமித்தம் தான் அவருக்கு ஒரு இப்படி ஒரு பார வருத்தம் வந்திருக்கு அப்படின்னு சொன்னா எந்த ஒரு மனைவியும் சந்தோஷமா இருக்க முடியாது. எப்படி அந்த குடும்பத்தில் அது ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய வலிய வேதனையை உண்டாக்கி விடும் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 6:19 வாசி பாருங்க. அங்க என்ன சொல்லி இருக்குன்னு வாசி பாருங்க. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் பரிசுத்த ஆலயமா இருக்கிறது என்றும் என்றும் நீங்கள் உங்களுக்குள்ள தான் தங்கியிருக்காரு. அவர் வீடு நம்ம கூடு அப்படின்னு நமக்கு இங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவ்வளோ பெரிய தேவன் பரலோகத்தில் எண்ணிறந்த தூதர்களும் சேராபீன்களும் கேராபீன்களும் ஆயிரமான தூதர்களும் மூப்பர்களும் அவரை பணிந்து குனிந்து கொள்ளுகிற அந்த பரலோகத்தில் அவருக்கு உண்டான கனமும் மகிமையும் அவர்களோடு கூட இருக்கிறதுனால உண்டாகிற சந்தோஷத்தை காட்டிலும் ஒரு தனி மனிதனுக்குள்ள அல்லது ஒரு சபைக்குள்ள தேவனாகிய கர்த்தர் கடந்து வந்து அந்த மனிதனுக்குள்ள வாசமா இருக்கிறது தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால தான் அங்க விட்டுட்டு இங்க வந்துட்டாரு. ஹல்லேலூயா. அப்போ
அவர் எவ்வளோ தூரம் என்னிடத்துல உங்களிடத்துல அவர் அன்பு வச்சிருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் தெளிவாக விளங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் என்ன செய்வோம், நம்ம அவருக்காகவே வாழுவோம். அவருக்கு எது பிடிக்குன்னு பார்த்து அப்படியே நம்ம என்ன செய்வோம், நம்மளை வச்சுக்கிடுவோம். அப்படின்னா தான் அவருக்கு நமக்கும் சமாதானம் உண்டாயிருக்கும். சில வேலைகளில் சூழ்நிலையினால புருஷர்கள் வெளியே காமிச்சுக்கிட மாட்டாங்க. சில காரியங்கள் பெண்கள் ஏடா கூடமா ஏதாவது செய்வாங்க, அது அவருக்கு வருத்தமா இருக்கும். இதை வெளியே காட்டினாலும் சில நேரங்களில் நல்ல பெண்கள் சரி நம்மகிட்ட இருக்கிற குறைவை தான் அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதை கேட்டுக்கிட்டு சரி ஐயா நான் இனிமே அப்படி இருக்க மாட்டேன், உங்களுக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சோ சரி மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஏன்னா சில பெண்கள் நினைச்சுவாங்கன்னா அதையே ஒரு பிரச்சனையாக பூதகரமாக ஆக்கிடுவாங்க. அநேகமாக பெண்கள் அப்படித்தான் இருக்கிறார்கள் என்று நான் அறிந்திருக்கிறேன். அடே எதுக்கு சொன்னாரு ஏன் சொன்னாருங்கிறதெல்லாம் விட்டுட்டு அவருக்கு இருக்கிற வருத்தத்தை, நம்மள இருக்கிற வருத்தத்தை, நம்ம இப்படி பேசினது சொன்னது செஞ்சது அவருக்கு கஷ்டமா இருந்திருக்குன்னு தானே சொல்றாரு. அதனால அவருக்கு ஒரு சமாதான குறை உண்டா இருக்கிறது, அதைத்தானே நம்மகிட்ட சொல்றாரு. அதுக்கு நம்ம இப்படி பதில் சொல்றோமே செய்யறோமே அது தப்புன்னு நினைக்கிறவங்க கிடையாது என்று சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அப்படி கடவுளுக்கு அடுத்த காரியத்தில் நமக்குள் வாசமாக இருக்கிற கடவுளையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தேவனையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, துக்கப்படுத்துகிறவர்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, காணக்கூடாது. அவர் பரலோகத்தை காட்டிலும் எனக்குள்ள உங்களுக்குள்ள வந்து தங்கி இருந்து நம்ம கூட ஒன்றா இருக்கணும், ஒன்றா வாழணும், நம்ம கூட பழகி நம்ம கூட சமாதானமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லி அவர் விரும்பி வந்திருக்காருன்னா அவரை நம்ம எந்த அளவுக்கு சந்தோஷமா நம்ம வச்சுக்கணும். அவர் எப்போ நம்மளை சந்தோஷமா தான் வச்சிருப்பாரு. நம்ம அவரை நமக்குள்ளாக வந்த அந்த கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும், சந்தோஷமாக என்ன செய்யணும், வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அப்படி வைக்கலன்னா அவர் ரொம்ப துக்கம் விடுவார். மார்க்கு 3ஆம் அதிகாரத்தில் 25வது வசனத்தை வாசி பாருங்க. ஒரு வீட்டுக்குள்ள 2 பேர் இருந்து 2 பேரும் பிரிஞ்சிருந்தா அது ரொம்ப வேதனையை 2 பேருக்குமே ரொம்ப வேதனையை உண்டாக்குகிற ஒரு காரியமாக இருக்கிறது. அதனால தான் கணவன் மனைவி உறவை மையப்படுத்தி அதையே அப்படியாக முக்கியமானதாக காண்பித்து வேதம் என்ன செய்கிறது, அவரை மணவாளன் என்றும் நம்ம மணவாட்டி என்றும் சொல்லுகிறது. நாம் ஆவிக்குரிய மணவாட்டியாக இருக்கிறோம், அவர் ஆவிக்குரிய மணவாளனாக இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்போ கணவன் மனைவி போல ஒரு நெருக்கமும் ஐக்கியமும் ஆத்மார்த்தமான ஒரு சிநேகம் நமக்கும் தேவனுக்கும் உண்டாயிருக்கபடியாக தேவன் நமக்குள்ளே வந்து நம்மோடு கூட ஒன்றா சேர்ந்து வாழுகிறார். நம்முடைய ஆவியோடு கூட ஒன்றாயிட்டார். அவரு நம்ம ஆவி கூட ஒன்றாயிட்டார். நம்ம ஏதாவது அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து பிரிவினைவான காரியங்கள் உண்டா இருந்தால் ரொம்ப வருத்தத்தை அளிக்கக்கூடியது என்று சொல்லி இந்த மார்க்கு 3:25 எழுதப்பட்டதை நாம் வைத்துக் கொள்ளுங்க. வாசிங்க. மார்க்கு 3:25. ஒரு வீடு தனக்குத்தானே பிரிஞ்சிருந்தா, ஒரு வீட்டில் இருக்கிற 2 பேர் ஒருவருக்கு ஒருவர் அப்படின்னா விரோதமாக பிரிஞ்சிருந்தா, ஒரு மேலே ஒருவர் வருத்தமாக இருந்தா, 2 பேர் ரெண்டு பக்கமாக இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அது அந்த வீடு நிற்காது, அந்த வீடு ஆசீர்வாதமாக இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த குடும்பம் நிற்காது, நிலைக்காது, ஆசீர்வாதமாக இருக்காது. ஒன்று அப்படி சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்னா உடனே சரி செஞ்சுக்கிடணும். கணவனாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் அதை உடனே சரி செஞ்சு கொள்ளணும். அதை வளர்த்துக்கிட்டாங்க. அந்த கசப்பை வருத்தத்தை அவங்க வைராக்கியமா உள்ளத்தில் வச்சுக்கிட்டு அதை வளர்த்துக்கிட்டே இருந்தாங்க இப்படி சொன்னால் கண்டிப்பாக அந்த வீடு நிற்காது, அந்த குடும்பம் நிற்காது. கண்டிப்பாக அது பிரிவினையில் தான் போய் டைவர்ஸில் தான் போய் முடிகிறது இந்த காலத்தில் நம்ம அதிகமாக பார்க்கிறோம். ஆண்டவர் எப்பவும் தப்பு பண்ண மாட்டார். அவர் தப்பு பண்ணால் அவர் ஆண்டவர் இல்லை. அப்போ நம்ம தான் ஏதாவது ஒரு குறைவை ஆண்டவருக்கு உண்டாக்கி ஆண்டவருடைய சந்தோஷத்தை நமக்குள்ளாக சந்தோஷமாக இருக்க வேண்டிய ஆண்டவரை நம்ம சங்கடப்படுத்திடுவோம், அவரை துக்கப்படுத்திடுவோம். அப்படி நம்ம இருக்கக்கூடாது. அவரோட பழகி அவர்களோட எப்போதும் சமாதானமாக இருக்க நம்ம என்ன செய்யணுமா, கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த வேத பகுதி நமக்கு போதிக்கிற எபேசியர் 4:30 ஒரு தேவனுடைய எடுத்து வாசி பாருங்க. அப்போ உங்களுக்குள்ளாக இருக்கிற மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றிருக்கிற அந்த பரிசுத்த ஆவியை உங்களுக்குள் வாசம் இருக்கிற அந்த தேவனை
உங்களோட பழகி சமாதானம் இருக்கும்படியாக மோட்சத்தை விட்டு உங்களுக்குள்ள வந்து விட்டு அந்த தேவனை வருத்தப்படுத்தாதீங்க. அது ரொம்ப முக்கியம். அது வருத்தப்படுத்தினீங்கன்னா அது நமக்கு தான் ரொம்ப வருத்தமான காரியங்களை கொண்டு வரும். ஆண்டவரை, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரை ஒருபோது நம்ம என்ன செய்ய முடியாது, துக்கப்படுத்த முடியாது கூடாது என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் தேவனை நாம் சோத்திரிப்போமாக. வாசித்து பாருங்க, எபேசியர் புத்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 30வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. ஆமா, உங்களுக்குள்ள வந்துவிட்ட அந்த பரிசுத்த ஆவியாக உங்களுக்குள்ள வந்துவிட்ட அந்த பரிசுத்தமுள்ள தேவனை, உங்களோடு கூட கலந்து வாழும்படியாக வந்துவிட்ட அந்த தேவனை நீங்க என்ன செய்யக்கூடாது, தேவனுடைய பரிசுத்த ஆவியை நீங்க என்ன செய்யக்கூடாது, நீங்க துக்கப்படுத்தக்கூடாது. உங்களுக்குள்ள வந்துவிட்ட தேவனை நீங்க துக்கப்படுத்தக்கூடாது. துக்கப்படுத்தினா உங்களுக்கு தான் அது துக்கமாக போயிடும். உங்களுக்குள்ள இருந்த சமாதானம் இல்லாமல் போயிடும். அநேக தமக்குள்ள ஒன்றாக இருக்கிற அவருடைய ஆவியோடு கலந்து வாழுகிற அந்த தேவனுக்கு துக்கத்தை உண்டாக்க முடியாது. ஏதாவது காரியத்தை செஞ்சிருவாங்க, தேவன் உடனே துக்கப்பட்டுருவாரு. துக்கப்பட்டாருன்னா இவங்களுக்கும் அந்த துக்கமாக இருக்கும். இந்த பரிசுத்தாவின் துக்கப்படுகிற பொழுது நமக்கும் துக்கம் உண்டாயிரும். அப்புறம் நமக்குள்ளே இருந்த அந்த சமாதானம், அந்த சந்தோஷம், அந்த மகிழ்ச்சி, அந்த மனநிறைவு அதெல்லாம் இல்லாமல் போயிடும். ஆனபடினால அதைத்தான் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு புத்தகத்தில் 22-21 சொல்லும் பொழுது நாம் அவரோடு பழகி அவரோடு கூட சமாதானமாக இருக்கணும். அப்படி இருக்கிறதுனால நமக்கு நன்மை, அதான் நன்மை, நமக்கு ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லி அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 139 24வது வசனத்தை எடுத்து நீங்க வாசி பாருங்க. அது ஒரு வேதனையான ஒரு அனுபவம் ஆகிவிடும். ஒரு வீட்டுக்குள்ள 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு, 2 பேர் ஒருத்தர் முகத்தை தூக்கிட்டு அங்கிட்டும் இங்கிட்டுமா வீட்டுக்குள்ள ஒருத்தருக்கு பேச்சு இல்லாம, ஐக்கியம் இல்லாம, அன்பு இல்லாம, உறவு இல்லாம அவங்க இருப்பாங்க. அப்படின்னு சொன்னா ஒரு வீட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனாலும் அது ரொம்ப ஒரு வேதனையான ஒரு அனுபவமாக இருக்கும். ரொம்ப அது வருத்தமான காரியம் தான். அப்போ தேவனும் நாமும் ஒரே கூட்டில் இருந்துக்கிட்டு அந்த கூட்டுக்குள்ள சமாதானம் இல்லை. நமக்குள்ள ஆண்டவருக்கு நமக்கு ஒரு சரியான சமாதானம் இல்லை. நம்ம ஆண்டவர் கூட சமாதானமாக பழகி சமாதானமாக இல்லை அப்படின்னு சொன்னா எவ்வளவு வேதனையான காரியம். அது அவரே வேதனைப்படுத்துகிற மாத்திரமல்ல, நமக்கும் அது பெரிய வேதனையான அனுபவம் தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் என்று சொல்லி நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிற. வாசிக்கலாம். சங்கீதம் 139:24 ஒரு தேவனுடைய எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 139:24 வாசிங்க. வேதனை உண்டாக்க வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி பார்த்து ஆமாம் சரியா என்ன நடத்துங்கப்பா. உண்மை நம்ம வேதனைப்படுத்தினோன்னா நானும் சமாதானமாக இருக்க முடியாது. அது ஆவிக்குரிய அனுபவத்தில் ஒரு ஆவிக்குரிய ஒரு மனுஷியாக இருந்தால் வளர்ந்துருப்பாங்க. ஏதாவது சின்ன காரியம் தேவனுக்கு பிரியமில்லாத சித்தமான காரியத்தை செஞ்சுட்டா உடனே நமக்குள்ள ஒரு துக்கம் உண்டாகிறத நம்ம பார்க்க முடியும். அப்போ அது என்ன துக்கம்னா அது ஆண்டவர் நமக்குள்ளே துக்கப்படுகிறாருன்னு தெரிஞ்சுக்கொள்ள முடியும். அது தெளிவாக இருக்கிறவங்க என்ன செஞ்சாங்க, சட்டுன்னு அந்த காரியத்தை நேர்படுத்திடுவாங்க, சரிப்படுத்திக்கிடுவாங்க. ஆண்டவர்கிட்ட அந்த காரியத்தை சீப்போ அப்படின்னு உதறி போட்டுட்டு இந்த காரியத்தை நம்ம பேசிட்டோம், சொல்லிட்டோம், பார்த்துட்டோம். அதனால தான் ஆண்டவர் நமக்குள்ள இப்படி ஒரு துக்கம் உண்டாயிருக்கு. நாமும் அவர் ஒன்றா இருக்கிறோம்ல, அதனால அந்த துக்கம் நமக்குள்ள பிரதிபலிக்கு. அவர் துக்கமா இருக்கிறது, அவர் வருத்தமா இருக்கிறது நமக்குள்ள பிரதிபலிக்குன்னு சடக்குன்னு கண்டுபிடிச்சு என்ன செஞ்சிருவாங்க, அது சட்டுன்னு அதை சரி பண்ணிக்கிடுவாங்க. உடனே ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டு அதில் பாவரிக்கை செய்யறது என்ன செஞ்சிருவாங்க. சின்ன சின்ன மனசாவுக்கு போல வருகிறது பொழுது சின்ன சின்ன சச்சரவுன்னு சொல்லுவாங்க. சண்டையோட சச்சரவுனா சின்ன சின்ன சச்சரவு இல்லாத ஒரு கணவன் மனைவிக்கு உண்டாகிற பொழுது சின்ன ஊழல் உண்டாகுன்னு சொல்லுவாங்க. சின்ன பிரச்சனை அப்படி வருகிற பொழுது அவருக்கு அது பிடிக்கலன்னு சொல்லி பெண்கள் என்ன செய்து சரி செய்து கொள்வார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்க வேண்டியது கவலமாக இருக்கு. அதை பெருசுபடுத்துறது ஒரே வீட்டில் பழகி ஒன்றா இருக்கிறவங்களுக்கு தகுதியான காரியம் கிடையாது. ஆமாம், அதை பெருசுபடுத்தக்கூடாது. பெருசுபடுத்திக்கிட்டே இருந்தோம்னா அது ரொம்ப ஒரு பாரமாக தான் இருக்கும். 2 பேரும் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு எப்படி சமாதானம் இல்லாமல் இருக்க முடியும்? அந்த வீட்டுக்குள்ளே அப்படி தொடர்ந்து இருக்க முடியாது.
உடனே அது சரி செய்ய வேண்டிய காரியம். கூடுமானம் மட்டும் தேவனை துக்கப்படுத்துகிறவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது, காணப்படக்கூடாது. அதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து என்ன செய்யணும், என்னை நித்திய வழியில் நான் வழக்கு எடுக்கணும், நமக்கு பிரியமான வழியில் நடத்திக்கணும். அவங்க வேதனைப்படுத்துகிற மாதிரி நான் இது நடந்து கூடாது சுவாமி அப்படின்னு சொல்லி கேட்ட மாதிரி. அல்லேலூயா. ஆமாம், வீட்டிலையும் புருஷன் சுவாமி தான். இப்போ எல்லாம் அப்படி இல்லை. இப்போ எல்லாம் கேள்விப்படுகிறதையும் காண்கிறதையும் சமுதாயத்துடைய பழக்க வழக்கங்கள்லாம் மாறி இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். எப்படி கடவுள் படைத்த மனிதனுக்கு பக்தனுக்கு அவர் சுவாமியோ, அவர் ஒரு பக்திக்குரியவரோ பயபக்திக்குரியவரோ, அப்படி போல ஒரு மனதுக்கு புருஷனும் ஒரு பயபக்திக்கு உரியவர் என்று வேதம் தெளிவாக காட்டுகிறது. நீ தேவனிடத்துல பயபக்தியா இருக்கிறது போல உன் புருஷனிடத்துல பயபக்தியா இருக்க வேணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. புருஷனை மனைவி கடவுளை மாதிரி நினைக்கணுமா, கடவுளத்தில் எவ்வளோ பயபக்தியா இருக்குமோ அது மாதிரி புருஷன்கிட்ட இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இருந்தாங்க, இந்த காலத்தில் இருக்கான்னு ரொம்ப கேள்வி கேட்க வேண்டிய காரியங்கள் தான் இருக்கிறது. டே வாடா போடா அப்படின்னு கூப்பிடுறது தான் இப்போ ட்ரெண்டா பேசனா, அதுதான் ஒரு அந்யோன்யமா நெருக்கமா. இப்போ பொம்பளை எல்லாம் பொம்மை நாட்டு எல்லாம் மனைவிமார் எல்லாம் கணவனை பார்த்து டே இங்க வாடா அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. மிரட்டுறாங்க, உருட்டுறாங்க, பயமுறுத்துறாங்க, ஆட்டி அழைக்காங்க, ஆட்டி படைக்காங்க. அதுல ஆவிக்குரிய குடும்பமும் விதிவிலக்கு இல்லை போல இருக்கு. அப்படிதான் நிறைய குடும்பங்களை இந்நாட்களில் இருக்கிறான இந்த இளைய தலைமுறைகளுடைய கணவன் மனைவி குடும்ப காரியங்களில் நாம் அதிகமாக என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது, கேட்க முடிகிறது. அப்படிப்பட்ட அனுபவத்துக்குள்ள இருக்கிறாங்க. சிலர் இந்த காலத்திலும் கொஞ்சம் தெளிவாக இருந்து தன்னை காத்து தன்னுடைய வாழ்க்கை துணையை என்ன செஞ்சுக்கிறாங்க, அங்கே தெளிவாக நடத்தி கொண்டு போய் என்ன செஞ்சுக்கிறாங்க, காத்துக்கிறாங்க. இப்படி வரம்பு மீறுகிறது, வரம்பு மீறி புருஷனிடத்தில் அப்படியாக தகாத வார்த்தைகளை அப்படியாக நண்பர்கள் ஒருவர் கூற வாடா வாடா ஓடா வாடி போடு என்று பேசுகிற அந்த உறவுகளுக்கு அதை மாற்றிக்கொண்டு நம்ம எல்லாம் சிநேகிதர்கள் என்று சொல்லி வரம்பு மீறின காரியங்களை செய்கிறதுனால் அங்கே ஐக்கியம் ஒன்று போறதில்லை. அது ரொம்ப ஒரு தவறான ஒரு நாகரிகமாக அது மறுக்கப்பட வேண்டிய ஒரு நாகரிகமாக இருக்கிறது என்று சொல்லி நான் என்ன செய்கிறேன், உணர்கிறேன். இப்படி ஒரு குடும்பத்தில் அப்படி வந்த போதில் அந்த அம்மா ஆவிக்குரிய குடும்பத்தில் தான் அந்த அம்மா டே வாடா வாடா போடா என்னடா வாடா வா போ அப்படின்னு பேசியிருக்கு. அந்த ஆள் கொஞ்சம் தெளிவான ஆள் போல இருக்கு, இந்த காலத்து ஆளாக இருந்தாலும். அப்போ ஒரு சமய சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு அந்த புருஷன் இருந்துக்கிட்டு என்ன செஞ்சு விட்டாரு, ஒரு நாள் பிரச்சனை வரும்போது டைட்டாக பிடிச்சிட்டாரு. இங்கே பாரு, இந்த சோழியெல்லாம் இங்கே ஆகாது, இந்த வாடா போடாதெல்லாம் அது உலகத்துக்குள்ளே இருக்கட்டும், இல்லை யார் வீட்டுக்குள்ளே இருக்கட்டும், நம்ம வீட்டுக்குள்ளே வரக்கூடாது, ஒழுங்கா மரியாதையாக வாங்க போங்கன்னு பேசுகிற பழக்கத்தை நீ வச்சுக்கோ, இல்லைன்னா அது சரிவிட்டு வராதுன்னு சுண்டிட்டான் அந்த மனுஷன். ஹல்லேலூயா. ஆண்கள் தெளிவாக இருக்கிறேன். சும்மா எது அன்பு, எது கத்தடத்தில், எது மனைவிடத்தில் அன்பு கூறுகிறது, என்ன காரியம் அப்படிங்கிறதுல நீங்க தெளிவுள்ளவராக இருங்க. இல்லைன்னா அவங்களையும் கெடுத்து நீங்கள் உங்களையும் கெடுத்துக்கிடுவீங்க, அவங்க கீழே உங்களை மூஞ்சுக்கு அப்புறம் தள்ளி விட்டுருவாங்க. அது பின்னாட்கள்ல பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. மனைவிடத்தில் அன்பா இருக்க வேண்டியதுதான், அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாம் செய்ய வேண்டியதான், சரிய பிரகாரமாக அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா கடமைகளும் செய்ய வேண்டியதா, ஊக்கமாக அன்பு கூற வேண்டியதா. ஆனாலும் நாம் தெளிவாக இருந்து அவர்களையும் நம்மையும் காத்துக்கொள்ள வேண்டும். சரி, எப்படியோ அப்படி இருந்தா எப்படி இருக்கும் என்று சொல்லி பாருங்க. அதனால்தான் ஆண்டவரை வருத்தப்படுத்துற மாதிரி வேதனைப்படுத்துற மாதிரி ஏதாவது இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி பக்தர்கள் எல்லாம் ரொம்ப கவனமா இருந்திருக்கிறாங்கன்னு சொல்லி இந்த சங்கீத புத்தகத்தில் 139:24 நாம் பார்க்கிற பொழுது நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. அப்படி கவனமா இருந்தாதான் ஆண்டவரை கூட நம்ம சமாதானமா இருக்க முடியும். நமக்குள்ள இருக்கிற ஆண்டவரும் சமாதானமா சந்தோஷமா நம்ம கூட ஐக்கியமாக இருக்கிற காரியத்தை செய்ய முடியும். கண்டிப்பாக நம்ம ஆண்டவரை வருத்தப்படுத்துறவங்களா துக்கப்படுத்துறவங்களாக நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சங்கீதம் 143:10 கூட வாசிங்க.
அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு என்ன பிடிக்கும், அவருக்கு எப்படி நடந்தா பிடிக்கும், அவர் எப்படி இருந்தா பிடிக்கும், எப்படி உடுத்தினா பிடிக்கும், எப்படி பேசினா பிடிக்கும், எப்படி சமைச்சா பிடிக்கும், எப்படி அவரு கூட ஐக்கியமா இருந்தா பிடிக்கும் அப்படின்னு நல்ல மனைவி நல்ல கணவன் கிடைச்சிட்டா அப்படின்னு சொன்னா நம்ம கிடைச்ச கணவன் நல்ல கணவன். அதனால அவரை திருப்திப்படுத்துறது தான் நம்முடைய முக்கியமான கடமை, முதல் கடமை அப்படிங்கிறத நல்ல மனைவியா இருந்தா என்ன செய்வாங்க, புரிஞ்சுக்கிட்டு அவங்க கூட ஒத்து, அந்த கணவனு கூட ஒத்து வாழ்வாங்க. அவங்களுக்கு அந்த கணவனுக்கு சந்தோஷமா கிரீடமா இருப்பாங்க, உறுதுணையா இருப்பாங்க, எலும்புரிக்கையா இருக்க மாட்டாங்க. லட்சிய ஒன்று விடுகிறவள் அவனுக்கு எலும்பூர்க்கியாக இருக்கிறாள் என்று சிறுவேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப ஆண்டவர் நமக்குள்ள வந்திருக்கிறார் தானே, அவருக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க தானே, நம்ம அறிஞ்சிருக்கிறோம் தானே. அப்போ அவருக்கு பிரியமானதாக செய்யணும். பிரியமில்லாத செஞ்சா கண்டிப்பா அவரு எப்படி நமக்குள்ள ஒன்னா இருக்கிற அவரு சந்தோஷமா இருப்பாரு, நம்ம எப்படி சந்தோஷமா இருக்க முடியும் என்று பொழுதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கேட்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. சங்கீதம் 143 10 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரலாம். ஆமா, நல்ல ஒரு கணவர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னா அவர் எதை சொன்னாலும் எதை செஞ்சாலும் நம்மோட நன்மைக்காக தான் சொல்லுவாரு. அவர் சிறந்தாலும் சிரிச்சாலும் நம்முடைய நன்மைக்கு தான் செய்வார்னு எந்த மனைவி தெளிவாக புரிந்து கொள்கிறாரோ அவள் கணவன் சிரிக்கும் போது மாத்திரமல்ல, சின்னறுகிற பொழுதும் என்ன செய்வா, அவனுக்கு இடம் கொடுத்து பொறுமையா இருந்து அந்த ஐக்கியத்தை உறவை என்ன செய்வா, இன்னும் நெருக்கமாக்கிடுவா, வளர்த்துக்கிடுவா. இதான் ஒருவருக்கு ஒரு பழகி அன்பா சமாதானமா இருக்கிறது. சரிதானே? இதான் ஒருவருக்கு ஒரு பழகி என்ன செய்கிறது, அன்பா சமாதானமா இருக்கிறது என்று சொல்லி பார்க்க முடிகிறது. அப்போ பக்தர்கள்லாம் இவர்கள் ரொம்ப சுதாரிப்பா இருந்தாங்க. ஆண்டவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அவருடைய பரிசுத்தாவியை பெற்றிருக்கிறோம், அவர் நமக்குள்ள வந்துட்டாரு, நாம அவரு இப்போ வேற வேற இல்லை, ரெண்டு பேரும் ஒன்று, ஒரே ஆவியா இருக்கிறோம். அவர் நம்ம கூட கலந்து நிற்காரு, கலந்து வாழ்றாரு. அந்த அளவுக்கு அவருக்கு நம்ம மேல பிரியமா இருந்ததுனால தான் நமக்குள்ள வந்துட்டாரு. அவருக்கு நமக்கு ஏணி வச்சாலும் எட்டாது. அவர் அவ்வளோ பெரிய தேவன், மகாராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர். அப்படிப்பட்ட கடவுள் எனக்குள்ளே உங்களுக்குள்ளே இருந்துட்டாரு, வந்து நம்ம கூட பழகி சந்தோஷமா இருக்கணும்னு வந்துட்டாரு. அந்த அளவுக்கு ஒண்ணு இல்லாத நம்ம மேல அவருக்கு இப்படி ஒரு காதல், ஒரு அன்பு ஏன் வந்துச்சுன்னு யோசிச்சு பார்த்தா அது விளங்கவே விளங்காது. ஏன்னா நம்ம விளங்காதவளாக தான் இருந்தோம். ஆண்டவர் நமக்குள்ள முன்னால வர்றதுக்கு முன்னால நம்ம என்ன ரொம்ப சூப்பர் பரிசுத்தவான்களா, சூப்பர் பரிசுத்தவான்களா, பாவம் செய்யாதவர்களா, பாவத்தையே திரும்பி பார்க்காதவங்களா, இல்ல நமக்கு ஒரு நல்ல ஒரு மணவாளன் வேணுங்கிறதுக்காக, ஆவிக்குரிய மணவாளன் நமக்கு வரணுங்கிறதுக்காக நம்ம அந்த மணவாளனுக்காக காத்திருந்தவங்களாக தேடுந்தவங்களா இருந்தா சரியான பொறுக்கியா இருந்த நம்ம பலரு. எத்தனை பெண் மக்களும் கூட அப்படி ஒரு நிலையில இருந்தாங்க, ஒரு உன்னதமான ஒரு நிலையில தேவன் விரும்பி தேடி வர்ற நிலையில இருந்தாங்கன்னு சொல்ல முடியாது. அப்போ எந்த தகுதி இல்லாத நம்ம மேல அவருக்கு ஒரு அப்படி அன்புன்னா அது என்னன்னே விளங்க மாட்டேங்குது. அதான் அன்பு ஒழுக்கு. தகுதியே இல்லாவிட்டாலும் அவங்களை சிநேகிக்கிறது தான். நமக்கு அவங்களுக்கு ஏறி வச்சாலும் எட்டாது. அப்படிப்பட்ட ஒரு தாழ்ந்த ஒரு மனிதனை, ஒரு உயர்ந்த மனிதன் நேசிக்கிறான் என்று சொன்னால் அது ஒரு ஆச்சரியமான ஒரு சிநேகம் தான், உறவு தான், அன்பு தான். அப்போ இறைவன் எந்த வகையிலும் நம்ம அவருக்கு தகுதியாக இல்லாத நேரத்தில் தான் அவர் என்ன செஞ்சார், வந்தார். அப்போ அவருக்கு பிரியமாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா நமக்கு நல்லது, அது நன்மையாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். அவரை சங்கடப்படுத்திக்கிட்டு நீங்கள் ஒரு நாளும் நம்ம என்ன செய்ய முடியாது, சந்தோஷமாக நம்ம என்ன செய்ய முடியாது, இருக்க முடியாது. தானியேல் புத்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை ஒரு தேவனுடைய பிள்ளை எடுத்து வாசி பாருங்க. தானியேல் புத்தகத்தில் 9:23 வாசிங்க. அப்போ பக்தர்கள் எல்லாம் அவரை வேதனைப்படுத்தி கூடாது ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக புத்தியாக இருந்து நடந்துக்கிட்டாங்க.
அவருக்கு பிரியமானவனா இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கருத்தா இருந்திருக்கிறாங்க. இந்த தானியேலை குறித்து சொல்லப்படுது, நீ மிகவும் பிரியமானவன் சொல்லப்படுது, ரொம்ப பிடிச்சாலு. ஆண்டவர் தானியேலுக்குள்ள வந்ததுக்காக ரொம்ப சந்தோஷப்பட்டார். ரொம்ப பிரியமான தேவராக தானியேல் இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி அங்கே அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. ஓ, நீ ரொம்ப பிரியமானவப்பா, உனக்குள்ள வாசமா இருக்கிற அந்த ஆண்டவருக்கு நீ ரொம்ப பிரியமானவன். ஆமா, நீ வேண்டிக்கொள்ள தொடங்கின பொழுதே ஆமா முகக்குரிய பார்த்து, நல்ல மனைவியுடைய முகக்குரிய பார்த்து அவங்களுக்கு என்ன அப்போ அவசியம் தேவைன்னு சொல்லி ஒரு நல்ல புருஷனுக்கு தெரியும். அப்படி போல ஆண்டவருக்கு தெரிஞ்சிருந்ததுனால அவர் கேட்கறதுக்கு ஆரம்பிக்கும் பொழுது அதை ஆயத்தம் பண்ணி அவனுக்கு கொண்டு கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லி இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் நல்ல கணவனுடைய காரியமும். நல்ல கணவனும் அப்படி தான் இருக்கணும். அவங்களுக்கு என்ன வேணும், என்ன தேவைப்படும், எதை எதிர்பார்க்குறாங்க நம்மக்கிட்ட இருந்து, எதை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நல்ல கணவனை அறிஞ்சிருக்கணும். அப்போ நல்ல ஒரு கணவனை போல இறைவன் நமக்குள்ளே இருக்கிறபடினால்தான் அவரை மணவாளன் என்று சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆமா, அப்போ அந்த அளவுக்கு மனைவி என்ன செஞ்சாங்க, பிரியமா இருந்தாங்க. அவங்க அந்த கணவனால வாசிக்கப்பட்ட ஒரு திறந்த புத்தகம் போல இருந்தாங்க. ஹல்லேலூயா. விளக்குதா உங்களுக்கு? அந்த கணவன் மனைவி உறவுல அந்த மனைவியாக அந்த சகோதரி அந்த புருஷனால முழுவதும் வாசிக்கப்பட்ட ஒரு திறந்த புத்தகம் போல அவங்க வெளிப்படையா இருந்தாங்க. அவனுடைய செயல்கள் எல்லாம் வெளிப்படையா இருந்த, அன்பு வெளிப்படையா இருந்துச்சு, கள்ளக்கபடம் இல்லாமல் இருந்துச்சு. உண்மையாகவே ஒரு ஆழமான நேசம் அந்த புருஷன் மேல என்ன வச்சிருந்தாங்க, அந்த அம்மா வச்சிருந்தாங்க. அந்த அவங்க அம்மாவோட ஒவ்வொரு அசைவிலும் செயலிலும் அது வெளிப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதனால அந்த புருஷனுக்கு ஒரு தனி மகிழ்ச்சி, ரொம்ப அந்த மனைவி மேல பிரியம். அப்படி தானியேல் ரொம்ப பிரியமா தமக்குள்ள வந்துவிட்ட ஆண்டவர்களோட இருந்தாரு, சிநேகமா இருந்தாருன்னு சொல்லி ரொம்ப தெளிவாக இங்கே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. பாருங்க 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் 10. அப்போ பரிசுத்தவான்கள் எப்படி தேவனோடு பழகி அவரோட கூட சமாதானமா இருந்தாங்க, அவரோட கூட சிநேகமா ஐக்கியமா அன்பா இருந்தாங்க. அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு ஆசீர்வாதமா இருந்துச்சு. எல்லாம் இருந்தோம், உள்ளத்துல ஒரு மனிதனுக்கு நிறைவுள்ள, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லைன்னு சொன்னா என்ன இருந்து என்னத்துக்கு? அப்போ நமக்குள்ள வந்துகிட்டாக இருக்கிற ஆண்டவர்கள் நாமும் பழகி சமாதானமாக இருந்தோம்னா முதல்ல நம்முடைய மனம், நம்முடைய ஆத்மா சமாதானமா சந்தோஷமா இருக்கும். ஒரு சாந்தி நமக்குள்ள உண்டாயிருக்கும். சாந்தி கொடுக்க முடியாத சாந்தி நம்முடைய சாந்தியை கெடுத்து போடுகிற இந்த உலகத்தில் இறைவன் நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்குள்ள ஒரு சாந்தி, ஒரு பீஸ்ஃபுல் ஆஃப் மைண்டு இருக்கும். அது நம்ம கருத்துக்குள்ள கூடாது. அதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற இந்த செய்தியுடைய முக்கியமான தீமா அல்லது கருப்பொருளாக இருக்கிறது. அவர் ஒரு நாள் நமக்கு உலக பிரகாரமாக கொடுத்த ஒரு கணவனை போல ஏதாவது நமக்கு வருத்தப்படுத்த முடியாது, ஏதாவது செய்த மாட்ட ஒரு தடுமாற்றமான ஒரு சூழ்நிலை அவருக்கு வராது. அவர் தேவன், அவர் யாருக்கும் குறை வைக்கிறவர் இல்லை. அல்லேலூயா. நம்ம குறை வச்சு நமக்கு அவருக்கு இருக்கிறான சிநேகத்தை ஐக்கியத்திலும் அந்த பழகி சமாதானம் இருக்க காரியத்தில் நம்ம தொலைச்சிடக்கூடாது அப்படிங்கிறத நம்ம கவனமாக இருக்கணுங்கிறது தான் இன்றைக்கு செய்தி. இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வரோம். சங்கீதம் 139 24, சங்கீதம் 143 10, தானியேலை பற்றி இங்கே 1 சாமுவேல் 3:10. நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஐயா, அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி, சுவாமி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அது செய்கிறேன்னு அவர் கூட என்ன செய்யணுமா, நம்ம தெளிவாக இருந்துக்கிடணுமா, கவனமாக இருந்துக்கிடணுமா. 1 சாமுவேல் 3:10 வாசிங்க. சாமுவேலே என்று கூப்பிட்டார். ஆமாம், சொல்லுங்க 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 சரிங்க சொல்லுங்க சரிங்க சொல்லுங்க சரிங்க சொல்லுங்க சரிங்க. இப்படி நீங்க சொல்லி பாருங்க, குடும்பத்தில் பிரச்சனையே வராது. ஹல்லேலூயா.
சொல்லுங்க சரிங்கன்னு புருஷன் சொல்லுங்க சரிங்க சொல்லுங்க சரிங்க அப்படி நீங்க பக்குவமா அவருடைய காரியங்கள்ல நீங்க நடந்துக்கிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னா நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம் மாதிரி அநேகருக்கு நீங்க முன்மாதிரியமான குடும்பமா இருப்பீங்க. அப்படிதான் பக்தர்கள், சரியான பக்தர்கள் தான் இருந்தாங்களாம். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு சாமியார் சொன்னாரா. இங்க இன்னொரு நாளை பாருங்க, அப்போஸ்தலர் 9:6. சொல்லுங்க செய்யறேன்னு சொன்னது மாத்திரம் இல்ல, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை நான் செய்யறேன். ஏமா இப்படி செய்யலாமா அப்படி செய்யலாமா அப்படின்னு கேட்டா விதாந்தவாதம் பண்ணாதபடி, வாக்குவாதம் பண்ணாதபடி. அதான் பைபிள் கணவன் மணி உறவையும் இறைவனுக்கும் ஒரு பக்தனுக்கும் இருக்கிற உறவையும் அப்படி மாறி மாறி ஒரு சீன் போட்ட மாதிரி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமா, மனைவி கணவன் மனைவிக்கு எப்படி இருக்கணுமோ அப்படி சரியா இருக்கிற குடும்பம் எப்படி நல்லா இருக்குமோ, ஐக்கியமா இருக்குமோ, சமாதானம் இருக்குமோ, அப்படி ஒரு நெருக்கமான உறவு தேவனுக்கும் மனுஷனுக்கும் வேணுங்கிறத இந்த உலக உறவுல உச்ச உறவா இருக்கிறதான இந்த கணவன் மனைவி உறவை முன் வச்சுதான் பைபிள் என்ன சொல்லுகிறது. அப்படி சொல்லாதான் நமக்கு விளங்குங்கிறதுக்காக இப்படி ஒரு உச்சிதமான ஒரு மேலான உன்னதமான உறவை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அதுக்காக நாம் ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நம்ம சோத்திரம் செலுத்தும். அப்போஸ்தலர் 9:6 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. அப்போஸ்தலர் 9:6. அவன் நடுங்கி திகைத்து, ஆமா நீ நானும் ஒண்ணுதான் ஐயா. என்ன நீ என்ன வானத்துல இருந்தா குதிச்ச? உங்க அம்மா என்ன 10 மாசம் சுமந்தான் பொத்தா அல்ல பாக்குறாரு தான். எங்க அம்மா இப்ப 10 மாசம் தாண்டி 10.5 மாசத்துல தான் நான் பிறந்த. நாங்க ஒன்னை விட அப்போ நான் தான் பெரிய ஆளு, ஒன்னு இடத்துக்கு வைக்கணும் அப்படின்னு கேட்டா அந்த குடும்பம் விளங்கவா செய்யும்? நல்லாவா இருக்கும்? கணவனத்துல பயபக்தியாக நடந்து கொள்ளணும் தான் வேதம் சொல்லுகிறது. அப்படி பயபக்தியா நீங்க நடந்துக்கிட்டீங்கன்னா அவர்களும் சீர்கட்டு இருக்கிற ஒரு கணவன் என்ன செய்வானா, மனைவனுடைய நல்ல நடத்தினாலே பயபக்தியில் அந்த நடக்கினாலே அவன் திருந்திடுவான் அப்படின்னு வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதான் உறவு, இறைவனுக்கும் பக்தன் இருக்கிற உறவை ஒரு கணவன் மனைவிக்கு உறவுக்கு அப்படியே ஒப்புப்படுத்தியே வேதம் சொல்லுது. அப்ப நல்ல கணவர் கிடைச்சா அவர்கிட்ட எவ்வளவு கண்ணியமா நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறது ரொம்ப அவசியமான காரியம். அது அவங்களை ஆளணும்னு நம்ம நினைக்க கூடாது. அவங்களுக்கு பேர் தான் ஆண்டவன் வேலை சொல்ல வச்சு வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறது. புருஷனுக்கு தான் ஆண்டவன் பேர் வச்சிருக்கிறது. சாரால் ஆபிரகாமே ஆண்டவனே என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவங்க தான் ஆண்டவன், கணவன் தான் ஆண்டவன், உங்களை ஆளுகிறவன். உங்களை ஆள நீங்க இடம் கொடுக்கணும், அவங்களை நீங்க ஆளணும். குதிரை ஏறணும், மேல் குதிரை ஏறணும், அவங்க தலையில மிளகா அரைக்கணும், மசாலா அரைக்கணும், அவங்க எல்லாத்துக்கும் குடிச்சு கொடுக்கணும். நான் சொன்னபடி தான் நடக்கணும், நான் வச்சதுதான் அந்த வீட்டில் சட்டம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த வீட்டில் சமாதானம் இருக்காது. தேவனுக்கு நீங்க தேவன் தான் உங்களுக்கு ஆண்டவன். அது மாதிரிதான் வாழ்க்கையும். அப்ப அது சரியா இருக்காதுல்ல. ஆண்டவரை என்ன செய்ய சித்தமா இருக்கிறார் என்று கேட்டார். சாராலும் அப்படிதான் கேட்டாங்க. நீங்களும் ஆண்டவள் தான் அவளுக்கு. புருஷனுக்கு நல்ல மனைவி ஆண்டவள் தான். எப்போ அவனுடைய குறிப்பறிந்து நோக்கறிந்து தப்பறிந்து அவன் முகக்கறி அருந்து அவளுடைய வார்த்தையை கவனமாக கவனித்து சொல்லுங்க செய்றேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப கவனமாக கரிசனையாக அவனுக்கு அன்புக்குரியவளாக எல்லாவற்றையும் சரியாக நடந்து கொண்டு ஒரு சின்ன சின்ன காரியங்கள் வந்தாலும் அதுல பெண்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்கள் என்று சொல்லி பொதுவாக பெண்களுக்கு பற்றி சொல்லுவார்கள்.
அதனால தான் பிள்ளை படுற அந்த வலியான காரியத்தை ஆண்கள்கிட்ட வைக்காம ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, பெண்கள்கிட்ட வச்சிருக்கிறாரு. ஆண்களை காட்டிலும் அந்த சகிப்புத்தன்மை, தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை, ஒரு வருத்தமான காரியத்தை தாங்கிக் கொள்ளக்கூடிய தன்மை பெண்களுக்குள்ள ஆண்டவர் வச்சிருக்கிறாருங்கிற உண்மையினாலதான் அந்த குழந்தை பெற்றுக் கொள்கிற காரியத்தை, குழந்தை சுமக்கிற காரியத்தை, அந்த வலி போன்ற காரியங்கள் எல்லாம் பெண்களுக்கு விட்டுட்டாருன்னு நினைக்க வேண்டியிருக்கு. அப்ப அப்படிப்பட்ட பெண்கள் குடும்பங்கள்ல எப்படி இருக்கணும், கணவன் மனைவி உறவுல எப்படி இருக்கணும், அப்படி குறிப்பறிந்து நோக்கறிந்து டப்பறிந்து அப்படி போனோம். அப்படி போனா அவளும் அந்த கணவனை என்ன சொல்லலாம், தன்னுடைய அன்பினாலே ஆளலாம். அல்லேலூயா. அன்பினால அந்த புருஷனை அவ என்ன செஞ்சிடலாம், ஆளலாம். அன்புக்கு அந்த புருஷன் என்ன செஞ்சிருவான், அடிமை ஆயிடுவான். அப்போ அந்த குடும்பம் ரொம்ப மகிழ்ச்சியான குடும்பமாக இருக்கும். அந்த புருஷனும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருப்பான், அந்த மனைவியும் அந்த புருஷனால கிடைக்கிற எல்லா விதமான சந்தோஷங்கள்னாலும் அவளும் ஆசீர்வாதமா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, மன நிறைவான ஒரு குடும்பமாக இருக்கும். அல்லேலூயா. நீர் அவரோட பழகி சமாதானமாயிரும். எவ்வளவு அருமையான வார்த்தை. தேவனோடு சமாதானம். அந்த தேவனை பிரியப்படுத்தணும். அவர் நமக்கு ஆண்டவர். அவர் நம்மை ஆளுபடியாக இடம் கொடுத்து அவருக்கு பிரியமாக நம்மை காத்துக்கொண்டு அவரை வேதனைப்படுத்துற மாதிரி ஒரு காரியம் செய்யாம, சொல்லுங்க கேட்கிறேன் அப்படின்னு சொல்லி, நான் என்ன செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க, எதிர்பார்க்கிறீங்கன்னு எப்படி பவுல போல கேட்டு நம்ம குடும்பம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இது விசேஷமாக ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற உறவுல ரொம்ப அவசியமான ஒன்று. அங்கே சொன்னது போல எப்படி ஆகிலும் புருஷன் மனைவிடத்தில் அன்பாக இருக்க கடவன், புருஷனும் மனைவிடத்தில் பயபக்தியாக இருக்க கடவன் சொல்லி எபேசியர் புஸ்தகத்தில் பவுல் சொல்லிவிட்டு, இது பெரிய ரகசியம், நான் கிறிஸ்துவ பற்றி சபையை பற்றி சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். அல்லேலூயா. நல்ல குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கும், அநேகருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும். அப்படி போல நாமும் இருக்க வேண்டும் என்று சொல்லி விசேஷமாக நம்ம ஆண்டவர் கூட சரியாக இருந்தோம்னா நம்முடைய ஒரு இடத்துலையும் நம்ம சரியாக இருப்போம். நம்ம ஆண்டவர் இடத்துல சரியாக இருக்கிறவங்க தம்முடைய ஒரு இடத்துலையும் என்ன செய்வாங்க, ரொம்ப சரியாக இருப்பாங்க. அதான் இதில் உள்ள காரியம். யோவான் 8:29 ஒரு தேவன் பிள்ளை வாசிக்கலாம். ஆண்டவர் இப்படிதான் சொன்னார். அவர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது தம்முடைய தேவனுக்கு அவர் என்ன செஞ்சாரா, தம்முடைய தேவனுக்கு அவர் ரொம்ப பிரியமா இருந்தார் எழுதி வைக்கப்பட்டிருக்கு. யோவான் 8:29 வாசிங்க. என்னை அனுப்பினர் என்னோடு கூட இருக்கிறபடினால் ஏன் இருக்காருன்னா, ஏன் எப்பவும் என்னையே ஒட்டிக்கிட்டு இருக்காரு, என்னை விட்டுட்டு போக மாட்டேக்காரு. என் புருஷன் எப்பவும் என்னையே சுத்தி தான் வருவாரு. காலையிலையும் சுத்தி வருவாரு, மாலையிலையும் சுத்தி வருவாரு. எல்லா நேரங்களிலும் எப்பவும் என்னையே சுத்தி தான் வருவாரு. ஏன்னா இந்த அம்மா அந்த அளவுக்கு அவருக்கு பிரியமா நடந்து அவரை மயக்கி வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. வெறும் சரீர பிரகாரமாக வருகிற அந்த சிநேகம் நினைச்சிருக்காது. ஏன்னா அதுக்கும் அனுபவஸ்தர்கள் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்க. மோகம் 30 நாள், ஆசை 60 நாள். அது கொஞ்ச நாளைக்கு தான். அதுக்காக புருஷன் முன்னாலே வருவான். அவன் எப்பவும் வாழ்நாள் பூரா அவன் உங்களே சுத்தி வரணும்னா அவனுக்கு எது பிடிக்கும்னு பார்த்து, அவனுக்கு எது பிடிக்காதுன்னு பார்த்து நீங்க சரியா நடந்துக்கிட்டீங்கன்னா அவரு உங்களே சுத்தி வருவாரு. ஒரு நாள் உங்களை விட்டு பிரிஞ்சு போக மாட்டாரு. நான் ஆண்டவரையும் அவரோடு கூட நமக்கு இருக்கிற உறவையும் பற்றி சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யோவான் 13:23 நம்ம அவர் கூட பழகி சமாதானம் இருக்கிறது இல்லை, நம்ம கை தேர்ந்தவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. புருஷனை கைக்குள்ள எப்படி போட்டுக்கிறதுங்கிறது இல்லை, நம்ம கை தேர்ந்தவங்களா இருக்கணும். மிரட்டி உருட்டி இல்லை, தவறான காரியங்கள் மூலமாக அல்ல, அன்பினாலே நம்ம புருஷனை கவர்ந்து நம்ம கைக்குள்ள போட்டுக்கிடணும்.
அப்போ அவர்கள் அதான் அவர்களோட பழகி சமாதானமாக இருக்கிறது. அவர்களோட நெருங்கி ஒரு பழக்கம் இருக்கணும், ஒரு நெருக்கம் எப்பவும் நமக்கும் ஆண்டவருக்கு இருக்கணும். அப்போ அவரும் சமாதானமாக இருப்பார், நாமும் சமாதானமாக இருக்கும். நம்ம குடும்பம் ஒரு நல்ல ஒரு குடும்பமாக இருக்கும். வாசிங்க யோவான் 13:23. ஆமாம். ஒரு சிந்தனை எப்பவும் இயேசு மார்பில் சார்ந்திருந்தானா, எப்பவும் ஆண்டவரோட நெருங்கி பழகுகிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். நெருக்கமான ஒரு அனுபவம் ஆண்டவருக்கு நமக்கு வச்சுக்கிடணும். நம்ம சங்கீதம் 73:25 இதுதான் அவரோடு பழகி சமாதானமாக இருக்கிறது. நீர் அவரோடு பழகி நாம் அவரோடு கூட பழகி சமாதானமாக இருக்கிறதுனா என்னது? அதான் நமக்கு நன்மை, ஆசீர்வாதம், அதான் சுகம், அதான் இன்பம், அதான் நமக்கு மேன்மை, அதான் நமக்கு ஒரு திருப்தி உண்டாக்கும், ஒரு மனசாந்தி நமக்குள்ள இருக்கும், இளைப்பாறுதல் நமக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டுகிறது. புருஷனை முக்கியப்படுத்தி தருவ பொழுதுதான், புருஷனை கனப்படுத்துகிற பொழுதுதான். வாடா படன்னு சொல்லி நான் நீ ஜமன்னு சொல்லி அதுக்காக வம்பு பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் சிதறி போகும். நான் ஆண்டவரையும் அவரோடு கூட நமக்கு இருக்க வேண்டிய சிநேகத்தையும் நெருக்கத்தையும் குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். வாசிக்கலாம் சங்கீதம் 73:25. ஆமா, சங்கீதம் 73:25 தானா? தப்பாயிட்டோ வசனம். அதான் பரலோகத்தில் உண்மை அல்லாமல். ஆமா ஆமா, உங்களை விட்டா எனக்கு வேற யாரு சாமி? நீங்க தான் வேணும். உங்களை விட்டா எனக்கு ஒண்ணு வேண்டாம். உனக்கு என்னமா வேணும்னா உங்களை விட எனக்கு வேற என்ன வேணும் சாமி, நீங்க போதும் அப்படின்னு டூ போடுற பொண்டாட்டியா இருக்கக்கூடாது. உண்மையாகவே கணவன் வரிஞ்சு தனக்குள்ள வச்சுக்கிடணும். அதான் ஆண்டவரோட பழகி சமாதானமாக. சங்கீதம் 69:32 நம்ம அங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பழகி அவரோடு கூட சமாதானம் இருக்கிறன்னா அவளோடு கூட ஒரு சேர்ந்து வாழுகிற ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரிய அனுபவம் அப்படின்னு சொல்லி அதை வச்சுக்கலாம். சேர்ந்து வாழுகிற ஆவிக்குரிய அனுபவம். சங்கீதம் 69:32 வாசிங்க. சாந்த குணம் உள்ளவர்களை கண்டு சந்தோஷப்படுவார்கள். ஆமாம். அப்போ அப்படி அவரை தேடுற அனுபவம் நமக்கு இருந்துச்சுன்னா நம்ம இருதயம் எப்பவும் மகிழ்ச்சியாக இருக்கும், நம்மளோட ஆத்மா மகிழ்ச்சியாக இருக்கும். எது இருந்தாலும் இல்லைன்னாலும், எவ்வளோ நெருக்கம் இருந்தாலும், கஷ்டம் இருந்தாலும், பாரம் இருந்தாலும், துக்கம் இருந்தாலும், பாதிப்புகள் இருந்தாலும், ஒரு பயங்கரமான காரியங்கள் நம்ம சூழ்ந்து இருந்தாலும், அந்த சின்ன யோவான் மாதிரி, அந்த அருளப்பர் மாதிரி ஆண்டவரோடு கூட ஒரு நெருக்கம், அவர் மார்பில் சாய்ந்திருக்கிற ஒரு அனுபவம் இருந்தால் அந்த அனுபவத்தினால இந்த பாதிப்பெல்லாம் நமக்கு பெருசாக ஒரு பாதிப்பாக முடிஞ்சிடாதபடிக்கு ஆயிராதபடிக்கு நம்ம காக்கப்படுகிற ஒரு பெரிய உன்னத அனுபவம் அது. உன்னத பாட்டுகள் 8:3-4. அப்போ ஜெப தியான பழக்கம் உள்ளவங்களா இருக்கணும். அதான் ஆண்டவரோட நெருக்கமாக நம்முடைய உறவை வளர்த்து கொள்வது, அவரோட நெருங்கி வாழுகிற அனுபவம் இது ரொம்ப அவசியம். வேதம் வாசிக்கிறது ஒரு பக்கமும் ரொம்ப ஜெபம் மாத்திரமல்ல, ஜெப தியானம். அது தியானம் அவரோடு கூட ஒன்றித்து இருந்து விடுகிற ஒரு அனுபவம். கணவன் மனைவியும் தனிச்சு இருந்துடுறாங்க, தனிமையில் இருக்கும் போது ஒன்றா இருந்தாங்கல்ல, அது தனிமையாக இருக்கிற நேரத்தில் வேற எந்த சிந்தனையும் அந்த கணவன் மனைவிக்குள்ள வராது. அதான் அவர் இருவராகாமல் ஒருவராக இருக்கிறார்கள், அதில் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் எதுவுமே எந்த வேறு மாற்று எண்ணங்களோ சிந்தனைகளோ காரியங்களோ இல்லை எந்த கவலையோ பாரமோ
அது வரைக்கும் சுத்தி நின்றுக்கிட்டு இருந்த காரியமா எதுவுமே என்ன செய்யாது, அது இடைஞ்சலா வராது. அப்படி ஒரு காரியத்தை தம்மோடு கூட மனிதனுக்கு இருக்க வேண்டிய சிநேகத்தின் உச்சிதத்தை, சிநேகத்தின் அன்பின் உச்சிதத்தை, உறவின் உச்ச கட்டத்தை காண்பிக்கிறதுக்காக, இது காட்டிலும் அது ரொம்ப மேலாந்து காண்பிக்கிறதுக்காக இப்படி ஒரு காரியத்தை உலகத்தில் மனுஷருக்குள்ள ஆண்டவர் உண்டாக்கி வச்சிருக்கிறாரு. அப்போ ஜெப தியானம் அது கடவுளோட கலந்து விடுகிற சமயம். அல்லேலூயா. ஜெபமும் ஜெப நிலையில ஒரு தியானமும் உண்டாகி விடும் என்று சொன்னால் கடவுள் மணியும் சேர்ந்திருக்கிற ஒரு நிலைக்கு மேலான ஒரு அனுபவம் அங்க ஆவியில கலந்துருவாங்க. இறைவனுடைய ஆவியும் நம்முடைய ஆவியும் அங்க ஒன்னா கலந்துரும். அது ஒரு இன்பம், அது பேரின்பமான நேரம். எல்லாத்தையும் மறந்து இறைவனோடு கூட கலந்து நிற்கிற உறவாடுகிற அந்த சமயம் தான் ஜெப தியானம். சங்கீதம் 8 உன்னதபாட்டுகள் 8:3 வாசிங்க. உன்னதபாட்டுகள் 8:3 அவர் இடது கை என் தலையின் கீழ் இருக்கும், அவர் வலது கை என்னை அணைக்கும். எருசலேம் குமாரத்திகளே, எனக்கு பிரியமானவர்களுக்கு மனதாக மட்டும் நீங்கள் அவளை எழுப்பாமலும் விழிக்க பண்ணாமலும் எழுப்பாமலும் உங்கள் மேலே நான் என்ன செய்கிறேன் ஆணையனே அப்படின்னு சொல்லி அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மேலான அந்த அனுபவத்தை, அந்த அனுபவம் ஒருவேளை நமக்கு இன்னும் சரியா அந்த மேலான அனுபவம் தேவனோடு கூட கலந்து விடுகிற அந்த ஒரு அனுபவம் பூரணமாக அந்த பேரின்ப நிலை நமக்குள்ள, இந்த கூட்டுக்குள்ள தேவனை நம்மளும் ஒன்னா கலந்து மெய்மறந்து அப்படி சுகிர்ந்து சுவைத்து அனுபவித்து நிற்கிற அந்த நேரம் எப்படி இருக்கணும்னு ஒருவேளை இந்த அனுபவம் எனக்கு உங்களுக்கும் உண்டாகாம இருந்திருந்துச்சு சொன்னா அது இப்படிதான்ப்பா இருக்கும். கணவன் மனைவி தனிமையா இருக்கிற போல இருக்கும். ஆனால் அதை காட்டிலும் மேலானது. அதனால அந்த நேரத்தில் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் எப்படி ஒன்றாயிருந்தாங்களோ, உணர்வில் ஒன்றாயிருந்தாங்களோ, எல்லா காரியத்திலும் ஒன்றாயிருந்தாங்களோ, அதை மாதிரி அதை காட்டில் ஒரு உச்சமான ஒரு சந்தோஷம் வேறுமா நானும் நீனும் சேர்ந்து கலந்துட்டோம்னா இருக்குப்பா. அதுக்கு நீ என்ன செய்யணும்? உன் மனவரைக்கு போகிற மாதிரி நீ செவ்வாறைக்கு போகணும். பார்த்துக்கோ. செவ்வாறையில் நீ வந்தேன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? நானும் நீனும் கலந்துடலாம், எல்லாத்தையும் மறந்துடலாம். அது சிற்றின்பம் மனவரைக்கு போகிறது. அது சிற்றின்பத்தினுடைய உச்சம்னு வச்சுக்கைய. இது பேரின்பத்தினுடைய மகா பெரிய உச்சம். இதை காட்டிலும் அது உன்னதமானது. அது சில மணித்துளிகள் தான் நீடிக்கும். இந்த அனுபவத்தை நீ பழகிட்ட அப்படி சொன்னா இது பல மணி நேரங்கள் நீடிக்கும். அதனாலதான் அதுக்கு பேரு இறைவனோடு கலந்து விடுகிற அந்த காலம் நேரமும் சமயமும் பெருசு அப்படின்னு சொல்றதுக்காக தான், நம்ம விளங்குறதுக்காகத்தான் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்காரு? அவர் இடதுகை என் தலைகீழ் இருக்கும், அவர் வலதுகை என் அணைத்துக் கொள்ளும். எருசலேம் குமாரத்திகளே, இப்படி சிநேகமா இருக்கிற நேரம் தான் அந்த ஜப தியான நேரம், தேவனுக்குள்ளாக கலந்து விடுகிற நேரம். அப்போ அவருக்கும் நம்மளை விடுறதுக்கு பிரியம் இருக்காது, நமக்கும் அவரை விடுறதுக்கு பிரியமா இருக்காது. நேரம் போனதே தெரியாம வேறு உலகத்தில் நம்ம இருப்போம். அதான் பரலோகம். பூமியில பரலோகம் எதப்பா? நீ தேவனோடு கலந்து நிற்கிற நேரம் தான் பூமியில உனக்கு பரலோகம். பரலோகத்திலும் அந்த தேவனோடு நீ கலந்து வாழ போகிறாய், உள்ளும் புறமும் கலந்து வாழ போகிறாய். உனக்குள்ளும் இருப்பார், உனக்கு வெளியிலும் இருப்பார், எங்கும் இருப்பார், எதிலும் இருப்பார். இதுதான் மோட்சத்தின் அனுபவம். அது பூமியில எப்போ கிடைக்கும் சொன்னா, இனி இறைவனோடு கலந்து நிற்கிற அந்த ஜப வேலை தியானம் எல்லாம் மறந்துடும். இதான் நாம் அவரோடு கூட பழகி
உச்சமாக இருக்கிற காரியம். இப்படி இதில் பழகினவங்க இதற்காக எல்லாத்தையும் அசட்டை பண்ணிடுவாங்கன்னு கீழே உள்ள வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி ஒரு அனுபவம் உண்டாயிட்டுனா திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது, வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது. ஒருவர் தன் வீட்டில் உள்ள ஆசையெல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் சரி வேண்டான்னு தள்ளி போட்டுட்டு அதான் வேணும்னு அந்த பொம்பளை பின்னாலே போனது போல, அந்த பய பின்னாலே போனது போல, இந்த ஆண்டவர் பின்னாலே நாம போவோம், நம்ம பின்னாலே ஆண்டவர் வருவார். அல்லேலூயா! அதான் ஆணும் பெண்ணுக்கும் உரிய இந்த புனிதமான அந்த உறவை அப்படியே சம்மந்தப்படுத்தி காட்டி காட்டி இறைவனுடைய காரியங்களையும் நமக்கு விளங்க வைக்கிறதுக்காக கர்த்தர் அப்படி எழுதி வச்சிருக்கிறாரு. அப்போ இப்படி பழகிட்டோம்னா அவர் என்ன சொன்னாலும் கேட்போம். 1 சாமுவேல் 15:22-23 சொன்ன மாதிரி எதிர்த்து நிற்க மாட்டோம், எதிர்த்து பேச மாட்டோம், சொன்னதெல்லாம் கேட்போம். அப்படியே அவர்கிட்ட சரண்டர் ஆயிடுவான். ஏன்னா அந்த உறவுல நமக்கு கிடைக்கிற அந்த மகிழ்ச்சியின் உச்சம், அந்த இந்த சந்தோஷத்தின் நிறைவு அது எப்படிப்பட்டதுன்னு நம்ம சுவைத்து பார்த்துட்டோம்ல, ருசித்து பார்த்துட்டோம்ல, அதுக்கு நம்ம அடிமையாயிருவோம். அந்த புருஷனுக்கு அந்த மனைவி அடிமையாயிருதான். அந்த புருஷன்ல அந்த மனைவி உச்சம் காண்றா. இந்த புருஷன்கிட்ட, இந்த ஆவிக்குரிய புருஷன்கிட்ட, அந்த தேவனத்தில் நம்ம உச்சம் கண்டு பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா அப்புறம் அவருக்கு நம்ம அடிமை. அல்லேலூயா! அவர் என்ன சொல்லுவாருன்னு ஒரு வாயை பார்த்துக்கிட்டே இருப்போம். என்ன சொல்லுவாரு என்னம்மா என் வாயை முகத்தையே பார்த்துட்டு உட்காந்துருக்க. இப்படி ஒரு உறவு கணவன் மனைவிக்குள்ள இருந்தா அது சொர்க்கம் தானுங்க. அது ஆவிக்குரியவங்களாலும் சரியா அனுபவத்தில் ஆக்கிவிடணும். என்னம்மா வாயை பார்த்துக்கிட்டே இருக்க? ஒன்றும் இல்லை, நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு நான் காத்திருக்கிறேன். அதை செய்கிறதுக்காக நீங்கள் சொன்னது அப்படியே உடனே செய்கிறதுக்காக செஞ்சு முடிச்சதுக்காக காத்திருக்கிறேன். இதுதான் கீழ்ப்படிதல். 1 சாமுவேல் அதுக்கு விரோதமாக எழும்புறது, சண்டை போடுறது, எதிர்க்கிறது, முரட்டாட்டம் பண்ணுறது, கலகம் பண்ணுறது, நல்ல பிள்ளை மாதிரி ஒரு மனைவி புருஷன்கிட்ட பேசுறது, அவன் முதுகு பின்னால் அவனுக்கு சூனியம் வைக்கிறது, அவனுக்கு வஞ்சகம் பண்ணுறது, அவனை வச்சு செய்கிறோம் பாரு சமயம் கிடைக்கட்டும்னு சொல்கிறது எல்லாம் சரியான காரியம் இல்லை. வாசிங்க 1 சாமுவேல் 15:22-23. அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற பார்க்கிலும் சர்வாக தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமா? பழைய பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கிடாவின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தல் உத்தமம். அடுத்த வசனம். இரண்டகம் பண்ணுதல் பிள்ளை சுனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுகிறதுக்கும் அவபக்திக்கும் விக்கிராதனுக்கும் சரி. போதும். இங்கே எல்லாம் இது குடும்ப வாழ்க்கையிலும் கணவன் மனைவி உறவிலும் இது ரொம்ப அவசியமானது. நீங்கள் என்னதான் பார்த்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் நீங்கள் செஞ்சாலும் அவருக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவனே நீங்கள் கீழ்ப்படிஞ்சு இருக்கலைன்னா நீங்கள் செஞ்சதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். அது மாதிரி தான் ஆண்டவர்கிட்டையும் ஆராதிக்கிறோம், கொடுக்குறோம், அதிகமாக காணிக்க கொடுக்குறோம். ஆண்டவர் மேலே நமக்கு ஒரு அன்பு இருக்குது, வைராக்கியம் இருக்குது, ஆங்கம் பூக்கம் எல்லாம் சரிதான். ஆனால் அவரு சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. ஆண்டவரே சொல்லுங்கப்பா அப்படின்னு கேளுங்க, சொன்னபடி செய்யுங்க. அப்படி செய்யாம விட்டுட்டா நீங்க அவங்க கூட பழகி சமாதானமா இல்லை. நீங்க என்னத்தை தான் அவங்களுக்கு கொடுத்தாலும் அவங்கள நீங்க அந்த ஆடவனை சந்தோஷமா வச்சுக்கலன்னா நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது. அந்த ஆண்டவர் உங்களுக்குள்ள சந்தோஷமா இல்லைன்னா நீங்களும் சந்தோஷமா இருக்க முடியாது. கண்டிப்பா இருக்க முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள அவர் இருக்கிறாரு, ஒரு கூட்டுக்குள்ள வீட்டுக்குள்ளதான் இருக்கிறாரு. அவரு நல்லா இல்லைன்னா நீங்க எப்படி நல்லா இருப்பீங்க? இதுதான் ஆவிக்குரிய காரியத்துல நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். விசேஷமா அவருக்கு விரோதமா நம்ம பாவம் செய்யக்கூடாது.
நாம் எந்த பாவம் செஞ்சாலும் இறைவனுக்கு விரோதமாக தான் பாவம் செய்கிறோம், நம்முடைய புருஷனுக்கு விரோதமாக தான் பாவம் செய்கிறோம். ஏசாயா 59:2 வாசிங்க. ஏசாயா 59:2 வாசிங்க. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாயிருக்குது. அப்போ அவருக்கு விரோதமாக நம்ம பாவம் செய்யக்கூடாது. எந்த பாவம் செஞ்சாலும் அவருக்கு விரோதமாக தான் செய்யலாம். அதில் விசேஷமா அவருக்கு விரோதமான பாவம் செய்யவே கூடாது. ஒரு உத்தம புருஷனுக்கு ஒரு மனைவி உத்தமையாக இருக்க வேண்டியது போல உத்தமராகிய நம்முடைய தேவனுக்கு நாம் உத்தமர்களாக நம்ம காத்துக்கிடணும். அதுக்கு தான் அந்த ஒரே கூட்டுக்குள்ளே ஜீவிக்கிறதுக்கு, ஒரே வீட்டுக்குள்ளே ஜீவிக்கிறதுக்கு அவர் வந்திருக்கிறாரு. எந்த பாவம் செஞ்சாலும் அது ரொம்ப வருத்தமான காரியம். அதில் அவருக்கு விரோதமான பாவம் நம்ம என்ன செய்யக்கூட செஞ்சா அது ரொம்ப மோசம். ஓசியா 5:15 நீங்கள் எடுத்து வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் தொடர்ந்து அவரை வருத்தப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால், எப்படி தொடர்ந்து பிரச்சனையாக இருக்கிற குடும்பம் ஒரு நேரத்தில் தன்னால் பிரிஞ்சு போயிடுற மாதிரி நாம அவர் பிரிஞ்சு போயிடுவோம். சொல்லி சொல்லி கேட்கலன்னா எவ்வளோ காலத்துக்கு தான் 2 பேரும் ஒரே வீட்டுக்குள்ளே இருக்க முடியும்? அவர் போயிடுவார். அதைத்தான் இந்த வேத பகுதியில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, எழுதி கொடுக்கப்படுகிறது. 15 வாசிக்கலாம். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேட மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போயிடுவேன். நான் உங்களை விட்டு அவர் போயிடுவார். திரும்ப நீங்கள் வருத்தப்பட்டு அதனால் உண்டான பாதிப்பு பெருசாக இருக்கும். ஒருவருக்குள்ளாக இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் போயிட்டார் அப்படின்னு சொன்னா அந்த பாதிப்பு போன மாதிரி தான் தெரியும். புருஷன் இல்லாம போனாதான் புருஷனுடைய அருமை தெரியும். அந்த புருஷன் நம்ம விட்டு போயிட்டாரு, ஒன்னா இருந்த புருஷன், ஒரு கூட்டுக்குள்ள இருந்த புருஷன், நீ தொடர்ந்து நீ வருத்தப்பட்டு இருந்தபடினால உனக்குள்ள ஒன்ன விட கூட இருக்க முடியாம ஒரு வழி இல்லாம தான் போவாரு, ஒரு ரத்தத்தோடு தான் போவாரு. போயிட்டார் அப்படின்னா போல பரப்பு தான் அதனுடைய தாக்கம் பாதிப்பு என்னன்னு உனக்கு சரியா தெரியும். அப்போ வருந்தி திரும்ப அவரை நீ தேடினா அவர் திரும்ப வருவார்னு எழுதப்பட்டிருக்கிறது. அதனால அவரை வருத்தப்படுத்தி வெளியே அனுப்பிட்டீங்கன்னா அதை மாதிரி ஒரு வருத்தமான ஒரு அனுபவம் கிடையாது. கணவன் மனைவி சண்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா 2 பேரும் பிரிஞ்சு தனியாக போய் அவங்க அம்மா வீட்டில் இருக்கலாம், இவர் எங்கேயாவது இருக்கலாம். 2 பேரும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அப்போ அவர் கூட பழக்கி அவர் கூட சமாதானமாக இருக்கணும் தான் இன்னைக்கு நமக்கு என்ன செய்திருக்கிறது, வேதம் கற்றுக் கொடுத்திருக்கிறது. அவர் கூட சமாதானமாக இருந்தோம்னா 3 யோவான் 2:3 சொன்ன மாதிரி எனக்கு பிரியமானவனே உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருப்போம். அவரு கூட சமாதானமாக இருந்தோன்னா எல்லாம் நமக்கு சமாதானமாக இருக்கும். அவர் சத்தியத்தில் நடந்து கொள்கிறாய், அவர் உண்மையுள்ள புருஷன் உனக்குள்ளாக இருக்கிறார். அவர் சத்தியத்தின்படி உன்னை நடந்துக்கிற பொழுது நீ சத்தியத்தின்படி நீ உன்னை அவருக்கு ஒப்பு கொடுத்து நீ அவர்கிட்ட நடந்துக்கிட்ட அப்படின்னு சொன்னா நீ எல்லாத்திலும் வாழ்ந்து நல்லா இருப்பேன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34:10 பார்க்கிற பொழுது கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையக்கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்குள்ளே இருக்கிற அவரை நம்ம தேடணும். அவரை தேடினா போதும், மற்றதெல்லாம் நமக்கு வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள், தேவனை தேடுங்கள், அப்படி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேடவன் நமக்குள்ள வந்த தேவனை தேடுகிறது இல்லை, நம்ம சரியா இருக்கணும், அவரை தான் தேடணும். வேற ஒன்றையும் நம்ம தேடணுங்கிற கட்டாயம் நமக்கு கிடையாது. எல்லாத்திலையும் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கலாம். எங்கே நாம் பிரசங்க வாக்கியத்தில் வாசித்தபடி யோபு 22:21 நீர் அவரோட பழகி சமாதானமாயிடும். நம்ம ஆண்டவரோட பழகி சமாதானமாக இருந்தோம்னா அதுதான் நமக்கு ஆசீர்வாதம், நன்மை. அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம் நன்மை இல்லை. அதான் ரெட்டிப்பான ஆசீர்வாதம். உள்ளேயும் நிறைவு, வெளியே நிறைவு, எல்லாத்திலையும் நிறைவு, எந்த குறையும் இல்லை.
ஒரு சுவிட்சமான ஒரு மனரம்பியமான ஒரு உலகம் நமக்குள்ளே வந்துடும். அந்த உலகத்துக்குள்ளே நம்மளும் போயிடுவோம். அது ஒரு மேன்மையான அனுபவம். ஆனபடினால் நம்மோடு கூட வாழ முடியாது. நமக்குள்ளாய் வந்துவிட்ட ஆண்டவருக்கு பிரியமாக நாம் நடந்து கொள்வது எப்படி என்று அவருடைய ஆவியானவரிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்வோம். அவருடைய பழகி நம்ம சமாதானமாக இருப்போம். அதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய நிறைவாக இருக்கும், ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை எனக்கும் உங்களுக்கும் கேட்கிறவருக்கு தந்தபடினாலே என் ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.